மாரிமுத்து எல்லாத்தையும் பேசிட்ட. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே எழுச்சி மிகுந்த ஒரு இளைஞர் கூட்டத்தை நாமக்கல் திருச்செங்கோடு மட்டுமல்லாது இந்த கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே இளைஞர்களை பேரெழுச்சியாய் இணைத்து வருகிற அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு போர்ப்படை தளபதியாக வளர்ந்து வருகிற அன்பு சகோதரர் பிரம்மமூர்த்தி அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய மண்டல பொறுப்பாளராக இருந்து பிரம்மமூர்த்தி அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்று இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற உழைத்து கொண்டிருக்கிற அருமை தம்பி தங்கம் அவர்களுக்கும், அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்று இந்த பகுதியிலே இந்த நிகழ்ச்சிக்கு இரவு பகல் பாராது பதாகைகள், கொடிமரங்கள் உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் செஞ்சு உணவு உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் தம்பிகளோடு இருந்து வேலையாற்றுகிற தம்பி ஈஸ்வரன் உள்ளிட்டோருக்கும், இன்னும் முகம் தெரியாத இன்னும் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பிமாருங்க, சீருடை அணிஞ்ச தம்பிமாருங்க நிறைய வேலை பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் உட்காந்தா இந்த இடமே பத்தாது. ஏன்னா அவ்வளோ பேர் வேலை பார்க்குறீங்க. அந்த உணவு மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் வணக்கமும் நன்றிகளும். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்திருக்கிற தலைமையிலிருந்து அண்ணன் அவர்களால் அனுப்பப்பட்டு தமிழகம் முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வளர்ச்சியையும் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுடைய வளர்ச்சியுமே தனது வாழ்நாள் கடமையாக எண்ணி இந்த கட்சிக்காக உழைத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய கனல் கண்ணன் அவர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கைகளை, அண்ணனுடைய போராட்டங்களை, அண்ணனுடைய 40 ஆண்டு கால செயல்பாடுகளை, அண்ணனுடைய தியாகங்களை தமிழகம் முழுவதும் தன்னுடைய பேச்சால், அது சொல்லப்போனால் பேச்சை மூச்சாக்கின்னு சொல்லலாம். அந்த இந்த பேசுகிறதுக்கு அனைத்து அரசியலுமே பேசிட்டார் தம்பி மாரிமுத்து. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பயணித்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி மாரிமுத்து அவர்களுக்கும், ஏனைய இதை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற அண்ணன் தலைமை நிலைய செயலாளர் கனல் கண்ணன் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற பிரபாகரன் கலைக்கூடம் அண்ணன் தட்சணாமூர்த்தி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேசலை, மணி ஆயிடுச்சு. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நீங்கள் ஏன் இணையணும், இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிற சூழலில் நம்ம ஏன் இணையணும், எதுக்காக இணையணும், நீங்கள் வந்தது, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க பாதை எப்படிப்பட்ட பாதைன்றதை பதிவு பண்ணிவிட்டு நான் விடைபெறுறேன். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இங்கே யாருமே இந்த தமிழ் சமூகத்துக்கான நலனுக்காக கட்சி நடத்துகிறதா சொல்கிற எல்லாமே இப்போ காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் இருக்கட்டும், அது பாலாறாக இருக்கட்டும், அது சிறுவாணி பிரச்சனையாக இருக்கட்டும், ஏனைய தமிழ் சமூகம் சந்திக்கிற அனைத்து பிரச்சனையாக இருக்கட்டும், பிஜேபியோ, காங்கிரஸோ, அதிமுகவோ, திமுகவோ, சிபிஎம்மோ, சிபிஐயோ போராடாது. அவங்க தேசிய கட்சிகள், பெரிய கட்சிகள் அடிப்படையில் இருப்பாங்க. ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நாங்கள் தான் கட்சி ஆரம்பித்தோம்னு சொன்னேன். தமிழ் சமூகத்தினுடைய கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா உட்பட அவர்கள் கூட இன்று போராட தயக்கம் காட்டிட்டாங்க. விசிகா நம்ம தோழமை சக்தி நம்மளோட கட்சி தான். அது நம்ம அண்ணன் நம்மளுடைய அவரை நம்ம தமிழ் தேசியத்தின் ஆசிரியராக நம்ம பார்க்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் காவிரிக்காக நம்ம இங்கே போராட்டம் பண்ணோம்னா, தண்ணியை விடுன்னு போராட்டம் பண்ணோம்னா தண்ணி கொடுக்க மாட்டோம்னு கர்நாடகாவில் இருக்க விசிகா போராட்டம் பண்ணுது. அப்போ அவங்க ஆந்திரா உள்ளிட்ட மற்ற பகுதிகளிலையும் இந்தியா முழுக்க தங்களுடைய கட்சியை விரிவடைஞ்சு அது இந்திய கட்சியாகவும் தங்களை அகில இந்திய அவங்க விரிவடைய விரும்புகிறாங்க, தவறு கிடையாது. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர்களாக அந்த மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையில் இருக்காங்க. ஆனால் இந்த தேசிய இனம் பாதிக்கப்படும் போது, தமிழர்கள் அடிக்கப்படும் போது யார் அடிக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்காகவாச்சு நம்ம நல்லா இருக்கணுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் தான் வடக்க இந்திக்காரர்கள் இருப்பாங்க, சில எங்கேயாச்சும் ஒரு டிரைவரு, அப்புறம் ஏதாச்சும் முக்கியம் சில கடைகளில் இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா வடக்கர்கள் இல்லாத நிறுவனங்களே கிடையாது, தொழில் நிறுவனங்களே கிடையாது. அவங்க பார்க்காத வேலையே கிடையாது, எல்லா வேலையும் அவன் தான் பார்க்குறான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பளம் வருது, சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை அறியாமல் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை ஒரு பெரும் கூட்டம் சத்தம் இல்லாமல் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க பேரன்பு கொண்ட அன்பு தம்பிகளே, அண்ணன்மார்களே, நல்லா. ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நம்மளோட பெண் பிள்ளைகளை நம்மளால் பாதுகாக்க முடியாது. இது சத்தியம், சவால். ஏன்னா நம்மளோட பெண் பிள்ளைகள் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக வர முடியாது, கல்லூரிக்கு போயிட்டு நிம்மதியாக வர முடியாதுங்கிற சூழலை இன்னைக்கு இருக்கிற பெருகி வருகிற வடவர் ஆதிக்கம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு.
அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து இப்போ யார்கிட்ட பாருங்கள், இப்போ விஜய் கட்சியில் இருக்கவங்க போராடிடுவாங்களா? நம்ம யாரையும் குறை சொல்லலை, அது நம்ம நோக்கம் கிடையாது. விஜய் கட்சியில் இருக்கவங்க போராடிடுவானா, ஜெயிலுக்கு போயிடுவானா, வேலை பார்த்துருவானா? பார்க்க மாட்டாங்க. அவர் ஏன்னா அவருக்கு இப்போ முல்லை பெரியாறில் ஒன்றும் இல்லை, முல்லை பெரியார் பிரச்சனையில் நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ ஒரு ஐயப்ப சாமி ஒரு பக்தர் ஒருத்தர் போகிறாரு, சுடுதண்ணியை ஊற்றி கொள்கிறான். முல்லை பெரியார் அந்த பக்கத்தில் இருக்க பகுதிகளில் அந்த கேரளா பார்டரில் நம்ம பெண் பிள்ளைகளை வந்து மார்பை வந்து அங்கே உள்ள அந்த வனத்துறை அதிகாரிகள், அங்கே கேரளாவில் இருக்க காவல்துறை அதிகாரிகள் நம்ம பெண் குழந்தைங்க 10வது படிக்கிற குழந்தைங்களோட மார்பை கசக்கி விடுறான், கசக்கி எழுதி விடுறான். அப்போ இது யார் பேசுவா? விஜய் பேசுவாரா? பேச மாட்டாங்க. இந்த கம்யூனிஸ்டுகள் பேசுமா? பேசாது. அதிமுக திமுக பேசுமா? பேசாது. இதுக்கு பேசுகிற ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது நிறைய இந்த கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளவு ஒரு போராட்டங்களை பண்ண கட்சி, ஒரு பண்ண தலைவன் அண்ணனாக தான் இருப்பார். ஏன்னா இப்போ சும்மா உங்கள்ட்ட சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இந்த ரீல்ஸ்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு 10,000 ரூபா கொடுத்தா, ஒரு தையல் மிஷின் கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிறாங்கிற மனநிலையில் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்தி குப்பையாக போய்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த தமிழ் சமூகத்தின் நலனுக்காக போராடின எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கடந்த மாதம் கூட இப்போ தேசிய தலைவர் பிறந்தநாள் அன்னைக்குன்னு 25 லட்சம் ரூபா கொடுத்தாரு. இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடி சிறையில் இருந்த போராளிகளோட குடும்பத்துக்கு அவர் நலனுக்கு. அது யாருக்குமே தெரியாது. அது மாதிரி சத்தம் இல்லாமல் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மக்கள் நலன் சார்ந்து மண்ணுக்காக சிந்திக்கிற கட்சிகள் ஒருத்தனும் கிடையாதுன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. குறிப்பாக பாருங்கள், இப்போ இந்த ஒரு பிஆர் பாண்டியன் சொல்லி இப்போ நிறைய இளைஞர்களாக இருக்கீங்க, சமூக வலைதளத்தினால உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் சங்க தலைவர் பிஆர் பாண்டியன் 2015 அந்த ஓஎன்ஜிசி நடத்த ஹைட்ரோ கார்பன் அந்த விஷயங்கள் போராட்டம் வரும்போது டெல்டா மாவட்டத்தில் அங்கே போராட்டம் பண்ணதுக்காக 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்கு இந்த அரசு. இது குறித்து எந்த விவாதமும் கிடையாது, ஒரு செய்தியும் கிடையாது, நம்ம பகிரவும் கிடையாது. நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னா இந்த இங்கே உள்ள சினிமாக்காரங்க, ஏன்னா அதை பற்றி தான் அந்த அரசாங்கங்கள் நம்மளை பேச வைக்குது. இது குறித்துலாம் நம்ம கவலைப்படுற ஒரு தலைமையாக, இதுக்காக ஒரு போராடுற தலைமையாக அண்ணன் தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எல்லாருமே சகோதரர் பிரம்மமூர்த்தி அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்று பேரெழுச்சியாக ஒரு இளைஞர் பட்டாளத்தை வளர்த்தெடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோட்டையாக இந்த பகுதியை நீங்கள் மாற்றணும். கூடிய விரைவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அடுத்தடுத்த போராட்டங்களை இளைஞரணி சார்பாக நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அதில் நீங்கள் பேரெழுச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் என கூறி வாய்ப்பிற்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.